இன்னொரு முன்னுதாரணமும் பாருங்க. இது வந்து அமெரிக்காவுடைய $1 நோட்டு, $1 நோட்டு அமெரிக்காவுடையது. அப்போ இப்போ இன்னைக்கு இந்தியா ரூபாவுடைய $50 நோட்டு, $100 நோட்டு இருக்கு. இதில் என்ன போட்டிருக்கோம்? காந்தியோடைய படம் போட்டிருக்கோம். அப்போ அந்த ராட்டனம் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சிம்பிளுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குல்ல, சும்மா கிடையாது எந்த ஒரு சிம்பிளும். இப்போ இவங்க என்ன பயன்படுத்துறாங்க? பிரமிடு பயன்படுத்துறாங்க. பிரமிடுக்கு மேலே ஒரு இடைவெளி இருக்கு. அந்த பிரமிடு தொடர்ச்சியா இல்லை, பிரமிடு இருக்கு, நடுவில் ஒரு கட்டு இருக்கு. மேல் பகுதி விலகி நிற்குது, மேலே இருக்கிற அந்த பகுதி விலகி நிற்குது. அந்த விலகி நிற்கிற அந்த பகுதி ஒரு கண் இருக்கு. பிரமிடுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு? எகிப்தில் இருக்கிற பிரமிடுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? தொடர்பு இல்லாமல் இவன் போட்டிருப்பானா? ஒரு விசிட்டிங் கார்டு டிராஃபிக் டிசைன் பண்றவங்களுக்கு தெரியும், ஒரு கோடு கூட சும்மா போட மாட்டாங்க, அது ஹைலைட்டா தெரியணுங்கிறதுக்காக அந்த கோடு இப்படி போடுதுங்கம்மா. ஃபோன் நம்பரு இப்படி போட்டிருப்பான், ஃபோனுக்கு பதிலாக அந்த செல்ஃபோனுடைய சிம்பிள் போட்டிருப்பான் விசிட்டிங் கார்டில். ஏன் அப்படின்னா அது செல்ஃபோன் நம்பரு அப்படிங்கிறது. அது அந்த காலத்தில் பிபினா பிபி போடுவான், ஏன்னா பக்கத்துக்கு வீட்டு நம்பருன்னு. ஒரு விசிட்டிங் கார்டே சாதாரணமாக டிசைன் பண்ண மாட்டோம். அப்போ ரூபா நோட்டில் வந்து இவன் கொண்டு வரான். அப்போ இதன் மூலமாக அவன் என்ன சொல்கிறான்? மெசேஜே இருக்காது, அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. சிந்திக்கவே மாட்டோமா நம்ம முஸ்லீம் சமுதாயம்? சிந்திக்கவே மாட்டோமா? இந்த பிரமிடு பற்றி குரானில் திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல இருக்குது? இந்த பிரமிடு கட்டினவனை பற்றி தானே குரானில் எவ்வளோ இடத்துல இருக்குது. அப்போ அவனோட நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அப்போ கடைசி காலகட்டம் ஒரு ஃபிரௌனியத்தான ஒரு ஆட்சி வரும், அவன் ஃபிரௌனுடைய ஐடியாலஜியை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. இங்கே வந்து மெசேஜ். அப்போ இவன் டிக்ளேர் பண்ணுறான், எங்களுடைய ரோல் மாடல் ஃபிரௌனு. எங்களுடைய ரோல் மாடல் யாரு? ஃபிரௌன். அப்போ ஃபிரௌன் என்ன பண்ணா நீங்கள் குரானில் எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகம் இருக்குல்ல, இந்த கோட்டு சூட்டு போட்ட ஃபிரௌன்கள் இன்னைக்கு பார்க்கல நீங்க. அதை நம்ம பொறுத்துனா என்ன சொல்றாங்க? இவங்க போய் ஃபிரௌன் பாருங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன், அவனை போய் இந்த காலத்தில் இப்படி பொறுத்துறாங்க, அந்த காலத்தில் அப்படி பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சும்மா வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை உலகத்தை. என்ன விஷயம்னா, நம்ம உலகத்தை இந்த கண் கொண்டு நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாம ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் போயிட்டு இருக்கோம். என் கடை, என் தொழில், என் வாழ்க்கை, எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும், வேற எவனோ எப்படியோ போட்டும், அதை பற்றி உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாவது நம்ம சிந்திச்சு வேற தேடி இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ தெரியும் இதெல்லாம் எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது. அப்போ இங்கே சமுதாயத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சமுதாயம் கூட ஒரே மாதிரி தான் சிந்திக்கும், ஒரே மாதிரி தான் செயல்படும், ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய சமுதாயத்திலையும் அதே தான் இருக்கும். அங்கே என்னென்ன இருந்துச்சு அது எல்லாமே இங்கே இருக்கும். அவன் வேதத்தை மாற்றினானா, டைரெக்டாக எழுத்தை நீக்கிட்டானா? இங்கே எழுத்து மாற்ற முடியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி நடக்கும்? மீனிங் மாற்றுவான், அதான் நடக்கும். எழுத்துக்கள் அதே இருக்குங்க, குர்ஆனுடைய எழுத்துக்கள் அதே இருக்கும். அந்த வேலைகள், அந்த வேதம் அல்லாதது வேதத்தை நீங்கள் உணர்வது போல் நாவுகளை சுழட்டுவாங்கன்னு அதுங்க பனி இஸ்ராயீல்கள் மேலே 2வது அத்தியாயத்தில் எடுங்க, 40வது வசனத்திலிருந்து 120 வரைக்கும் ஒரு பெரிய எஃப்ஐஆர் ஒன்று தாக்கல் பண்ணியிருப்பான். அல்லாஹ் பனி இஸ்ராயீல்களை பற்றி ஒரு முதல் குற்ற பத்திரிகை ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருப்பான். இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, அதான் இருக்கும் தெரியுமில்ல, குர்ஆனில் எடுத்து பாருங்க, அதான் இருக்கும்.